என் மடியில் விழுந்தது ஒரு கனி. அதனை எடுத்து என் இதயத்தில் வைத்துக் கொண்டேன் என்று பேரறிஞர் அண்ணா அவர்களால் போற்றப்பட்ட அன்றைய புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களை குறித்து 1967 ஜனவரி 1ஆம் தேதி சென்னை விரும்பாக்கத்தில் நடைபெற்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநில மாநாட்டின் நிறைவு நாள் பேருரையில் தமிழர்களின் சகாப்த நாயகன் பேரறிஞர் அண்ணா அவர்கள், என் இனிய நண்பர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் கழகத்திற்கு நிதி தருவதாக சொன்னார். நிதி வேண்டாம், உங்கள் முகத்தை காட்டினால் தொகுதிக்கு 30,000 வாக்குகள் அதிகமாக கிடைக்கும் என்று கூறிய போது மண் தரையில் அமர்ந்து இருந்த மக்கள் கடல் விண்ணதிர ஆரவாரம் செய்தபோது அப்படி கை தட்டியவர்களில் ஒருவன்தான் அப்போதைய சட்டக்கல்லூரி மாணவனாகிய நான். பரங்கிமலை தொகுதியில் போட்டியிட்ட பொன்மனச் செம்மல் பிரச்சாரம் முடிந்து நண்பகல் தாண்டி வீடு திரும்பிய போது அங்கு சந்திக்க வந்த நடிகைவில் M.R. ராதாவால் சுடப்பட்டார். காட்டு தீயினது செய்தி பரவிய போது கலங்கி போய் ராகிப்பேட்டை அரசு மருத்துவமனை நோக்கி ஓடியவர்களுள் நானும் ஒருவன். அந்த நேரத்தில் தேர்தல் களத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்ற தோற்றத்தில் கழுத்தில் இருந்து சிரசு வரை கட்டு போட்டு அமர்ந்து இருக்கின்ற படம் தமிழகமெங்கும் வாக்காளர்களிடம் திமுக ஆதரவு அலையாக எழுந்ததை அக்களத்தில் நேரடியாக கண்டேன். 1969 ஜனவரி பிற்பகுதியில் புற்றுநோய் முற்றிய நிலையில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது ஜனவரி 26 குடியரசு நாளில் சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா அரங்கில் இந்தி இசை நிகழ்ச்சி நடத்திய மாணவர்களை தாக்கியதற்காக நான் சட்டக்கல்லூரியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டு இருந்தேன். நண்பர் முரசொலி செல்வம், விருதுநகர் சீனிவாசன், எல் கணேசன் ஆகியோரின் உதவியோடு ஒரு வார காலம் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையிலேயே இருந்தேன். மருத்துவர்களுக்கும் ஊழியர்களுக்கும் அங்கிருந்த கழக தலைவர்களுக்கும் காலை, நண்பகல், மாலை, இரவு என ஒவ்வொரு வேளைக்கும் சிற்றுண்டி, தேநீர், உணவு எம்ஜிஆர் பிக்சர்ஸ் வேனில் கொண்டு வந்து வழங்கிக் கொண்டே இருந்தார்கள். எம்ஜிஆரின் ஓட்டுநர் ராமசாமியோடு அன்பாக பேசி நிறைய விவரங்களை அறிந்து கொண்டேன். எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிர்வாகிகள் அவரது மேய்காப்பலர்களிடமும் பேசி எம்ஜிஆர் சுடப்பட்ட போது நடந்த நிகழ்வுகளை பற்றி கேட்டேன். அதற்கு அவர்கள், குண்டு சத்தம் கேட்டுதான் அறைக்குள் ஓடினோம். எம்ஜிஆர் கழுத்தில் இருந்து ரத்தம் கொப்பளித்துக் கொண்டு இருந்தது. அந்த நிலையிலும் கழுத்தை பிடித்துக் கொண்டு ராதா அண்ணனை காப்பாத்துங்க, அவரை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புங்க என்று சொன்னார் என்றார்கள். எம்ஜிஆர் என்ற மாமனிதரை மனித நேயத்தின் சிகரமாக மானசீகமாக போற்றினேன். 1971 பொது தேர்தலில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பிரச்சாரத்திற்கு வந்தபோது சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட சகோதரர்கள் ச. சுப்பையா அவர்களை ஆதரித்து நகர செயலாளர் பி. காம். பழனிசாமி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்காக வரும் எம்ஜிஆர் அவர்களை வரவேற்று எல்லையில் இருந்து காரில் பின்தொடர வேண்டும் என்று ராஜபாளையம் சாலையில் காத்திருந்து விட்டு இரவு 1 மணிக்கு மேல் அங்கிருந்து புறப்பட்டு ராஜபாளையம், சிறுவில்லிபுத்தூர் வழியாக சிவகாசிக்கு சென்றேன். அங்கே நண்பர் காளிமுத்துவை ஆதரித்து அதிகாலை 2:30 மணிக்கு எம்ஜிஆர் பேசினார். லட்சக்கணக்கான மக்கள் கடல். சங்கரன் கோவில், ராஜபாளையம், சிறுவில்லிபுத்தூர் வழி நெடுகிலும் நடு சாமத்திற்கு பின்னரும் லட்சக்கணக்கான மக்கள் எம்ஜிஆர் அவர்களின் முகத்தை பார்க்க காத்து கிடந்ததை கண்டு வியப்பின் உச்சிக்கே சென்றேன். ராஜபாளையம் கூட்டம் முடிந்து அதிகாலை 4 மணிக்கு சங்கரன் கோவிலுக்கு வர வேண்டியவர் அங்கிருந்து திரும்பி மதுரைக்கு போய்விட்டார். பாண்டியனின் ஹோட்டலில் ஓய்வு எடுக்கின்றார். மறுநாள் மாலையில் எப்படியும் அவரை நெல்லை மாவட்டத்திற்கு அழைத்து வந்துவிட வேண்டும் என்று நான் வெள்ளைத்துறை பாண்டியன், காமு கதிரவன், ஆலடி அருணா ஆகியோர் பகல் 12 மணிக்கு எம்ஜிஆரின் அழைப்பின் பேரில் அவரது அறைக்கு சென்றோம். நான் நெல்லை மாவட்ட சுற்றுப்பயணத்திற்கு வந்தால் அடுத்த 3 மாவட்டங்களுக்கு பிரச்சாரத்திற்கு செல்ல முடியாமல் போய்விடும், எனவே வர வாய்ப்பு இல்லை என்றார் எம்ஜிஆர் அவர்கள். படுக்கையில் படுத்தவாறு கழுத்தளவு போர்வையை மூடிக்கொண்டு தலையில் தொப்பி இல்லாமல் தலைமுடி பொலிவாக இருந்த சூழலில் அவரை பார்த்து, உங்கள் முக தரிசனத்திற்காகவே மக்கள் ஏங்குகிறார்கள், நீங்கள் எங்கும் 5 நிமிடங்களுக்கு மேல் பேச வேண்டாம், மக்கள் வழி நெடுகிலும் விடிய விடிய ரோட்டில் காத்து கிடக்கிறார்கள் என்றேன். என்னை உற்று பார்த்தார். சுற்றுப்பயணத்தை ரத்து செய்ய மனமில்லை. அதோ சோபாவில் உடைகள் இருக்கின்றன, பாருங்கள். 4 மணிக்கு புறப்படுகிறேன் என்றார். 3:50 மணிக்கெல்லாம் மஞ்சள் நிற சில்க் ஜிப்பாவில் ஒளி பிரகாசமாக பிரச்சார வேனுக்கு வந்தார். 120 கிலோமீட்டர் வேகத்தில் வேன் பறந்தது. சங்கரன் கோவிலில் நின்று கொண்டு உதய சூரியனுக்கு ஓட்டு போடுங்கள் என்ற முழக்கம் பிரச்சார வேனில் ஒலித்த போது கையை உயர்த்தி அவரே முழங்குவது போன்ற தோற்றத்தில் வந்த காட்சியை என்னால் என்றைக்கும் மறக்க முடியாது. அந்த தேர்தலில் வரலாறு காணாத வெற்றியை திமுக கழகம் பெற்றது. அறிஞர் அண்ணா அவர்களின் மறைவுக்கு பிறகு யார் நாவலரா, கலைஞரா, யார் முதல்வர் என்ற கேள்வி அரசியல் அரங்கில் எழுந்தபோது மக்கள் திலகம் தமது முழு ஆதரவையும் கலைஞருக்கு தந்தார்.
தேர்தல் வெற்றிக்கு பின்னர் அமைச்சரவையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக பணியாற்ற எம்ஜிஆர் விரும்பினார். இதய வீணை படப்பிடிப்பு காஷ்மீரில் இருந்தவாறு தன்னிடம் மெடிக்கல் மந்திரியாக வேண்டும் என்று கேட்டதாக கூறி கலைஞர் அவர்கள் மெடிக்கல் மந்திரி என்றொரு பதவி இல்லை என்பது கூட இவருக்கு தெரியவில்லையே என்று சகாக்களிடம் கேலி பேசியதை நான் அறிவேன். கலைஞரின் மூத்த மகன் மூகா முத்துவை பூக்காரி என்ற முதல் திரைப்படத்திலேயே இரட்டை வேடத்தில் நடிக்க வைத்ததுடன் திமுக தலைமை கழகத்தில் இருந்து அனைத்து வட்ட செயலாளர்களுக்கும் அகில உலக மூகாமுத்து ரசிகர் மன்றத்துக்கு உங்கள் பகுதியில் மன்றங்கள் அமைக்க வேண்டும் என்ற செய்தி வந்தது. கலைஞரின் உள்நோக்கத்தை உணர்ந்து கொண்ட எம்ஜிஆர் அவர்கள் மனம் கொந்தளித்ததில் வியப்பு இல்லை. 1971 பொது தேர்தலில் ஒவ்வொரு திமுக வேட்பாளருக்கும் கலைஞர் அவர்கள் 30,000 ரூபாய் தேர்தல் நிதி கொடுத்ததை அறிந்தபோதுதான் திமுகவின் பொருளாளரான எம்ஜிஆர் அதிர்ச்சி அடைந்தார். 1962, 67 பொது தேர்தல்களில் திமுகவின் பல வேட்பாளர்களுக்கு எம்ஜிஆர் திரைத்துறையில் தான் சம்பாதித்த பணத்தை அள்ளி கொடுத்தார் என்ற உண்மையை மனசாட்சி உள்ள திமுகவினர் மனதளவில் ஒப்புக்கொள்வார்கள். மதுரை மாநில மாநாட்டில் எம்ஜிஆர் பெயர் உச்சரிக்கப்பட்ட போதெல்லாம் அலைகடலின் ஆரவாரமாக லட்சக்கணக்கான தோழர்களின் கரவொலியும் விசிலும் விண்ணை பிளந்தன. மாநாட்டில் முதல்வர் கலைஞர் அவர்கள் உரையாற்றும் போது அந்த வரவேற்பு இல்லை. நானும் அந்த மேடையின் பின்வரிசையில் அமர்ந்து இருந்தேன். மதுரை காஞ்சி குறித்து பேசத் தொடங்கிய கலைஞர் 20ஆம் நிமிடத்தில் மயக்கம் வருகிறது என்று கூறி நாற்காலியில் உட்கார்ந்து விட்டார். எம்ஜிஆர் பதறியவாறு அரசு விருந்தினர் மாளிகைக்கு உடன் சென்றார். 1972 தலைமை கழகத்திற்கு சென்று பொருளாளர் என்ற முறையில் வரவு செலவு கணக்கை கேட்டபோது அதற்கு கிடைத்த பதில் எம்ஜிஆருக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. அதன் விளைவாக அக்டோபர் 8ஆம் நாள் லாயிட் சாலையிலும் திருக்கழுக்குன்றத்திலும் திமுக மேடைகளில் பேசிய எம்ஜிஆர் அமைச்சர்களை மட்டும் சொத்து கணக்கு காட்டச் சொன்னால் தன்னை தவறாக நினைப்பார்கள் என்று கருதி திமுகவினர் அனைவரும் சொத்து கணக்கை காட்ட வேண்டும் என்று பேசினார். சிறந்த ராஜதந்திரியான கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் பேசியதை அப்படியே அவருக்கு எதிரான ஆயுதமாக திறமையாக பயன்படுத்தினார். கட்சிக்கு உயிரான கிளை செயலாளர்கள் முதல் அனைவரையும் கணக்கு காட்டச் சொல்லி கழகத்தின் மீது களங்கத்தை சுமத்துகிறார் எம்ஜிஆர். மத்திய அரசின் வருமான வரி வேட்டைக்கு பயந்து கட்சிக்கு துரோகம் இழைக்கின்றார் என்று சிலரை அறிக்கை விடவும் வைத்தார். அக்டோபர் 10ஆம் தேதி அன்று எம்ஜிஆர் அவர்களை ஏன் கட்சியை விட்டு நீக்கக்கூடாது என்பதற்கு இத்தனை நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தலைமை செயற்குழுவில் தீர்மானத்தை அறிவித்துவிட்டு அந்த கெடு முடிவதற்கு உள்ளாகவே ராஜேஸ்வரி திருமண மண்டபத்தில் பொதுக்குழுவை கூட்டி எம்ஜிஆர் அவர்களை திமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்தே நீக்கி அறிவிப்பை செய்ய வைத்தார் கலைஞர். எம்ஜிஆர் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை பாய்கிறது என்று அக்டோபர் 10ஆம் தேதி சேப்பாக்கம் அரசு விருந்தினர் விடுதியில் எடுக்கப்பட்ட முடிவை வாசலில் காத்திருந்த என்னிடம் நாவலர் சொன்னபோது என் இருதயம் நொறுங்கி போயிற்று. நான் எம்ஜிஆர் அவர்களின் ஆதரவாளன் அல்ல, கழகத்தின் தலைவர் அண்ணன் கலைஞர் அவர்களை உயிருக்கு மேலாக நேசித்த உண்மை தொண்டன். ஆனால் திமுகவுக்கு பெரும் பாதகம் விளையும் என்று அஞ்சினேன். அப்போது வேலூர் சிஎம்சி மருத்துவமனையில் எனது தந்தையார் வையாபுரியார் அவர்கள் புற்றுநோய்க்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்டு படுத்த படுக்கையாக இருந்தார். ஆழி பேரலை போல் எம்ஜிஆர் ஆதரவு அலை தமிழகம் எங்கும் வீசியது. எம்ஜிஆர் படத்தை ஒட்டாமல் எந்த வாகனமும் சாலைகளில் செல்ல முடியவில்லை. தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் திமுக பொதுக்கூட்டத்தை நடத்த முடியவில்லை. நெல்லையில் நடத்தப்பட்ட திமுக பொதுக்கூட்டத்தில் கல்வீச்சும் கலவரமும் நடந்ததால் கூட்டம் பாதியிலேயே கலைந்தது என்று கேள்விப்பட்டு நெல்லைக்கு விரைந்து மாணவர் திமுக சார்பில் 1000 பேரை திரட்டி கொண்டு அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் பத்மநாபன் அவர்கள் ஒரு விபத்தில் சிக்கி கால் ஊனமுற்றதால் அவர் காரில் வர நாங்கள் நடந்தே சென்று நகரின் அத்தனை வார்டுகளிலும் திமுக கொடியேற்றி தேரடி திடலில் துரைமுருகன், வலம்புரிஜான், NVN சோமு ஆகிய மூவரையும் உரையாற்ற வைத்தேன். என் தந்தையார் மறைந்த பின்னர் தெற்கு சீமையில், குறிப்பாக ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தில் அண்ணா திமுகவினரின் தாக்குதலுக்கு அஞ்சாமல் ஊர் ஊராக சென்று கொடியேற்றி கூட்டம் பேசினேன். கழுகுமலைக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஆலங்குளம் என்ற ஊரிலும் பணவடலி சத்திரத்துக்கு அருகில் உள்ள மடத்துப்பட்டி என்ற ஊரிலும் அதிமுகவினர் கொலைவெறி தாக்குதலை எதிர்கொண்டேன். 1977 சட்டமன்ற தேர்தலில் திருச்சிக்கு தெற்கே நான் தேர்தல் வேலை பார்த்த சங்கரன் கோவில் தொகுதியில் மட்டும்தான் திமுக வெற்றி பெற்றது. என் உழைப்பை கலைஞர் அங்கீகரித்தார். நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக ஆக்கினார். அந்த பதவியை கழகத்தின் உயர்விற்கும் கலைஞரின் புகழை உயர்த்துவதற்கும் பயன்படுத்தியதோடு கழகம் நடத்திய அத்தனை போராட்டங்களிலும் MP என்கின்ற தலைக்கணம் இல்லாமல் C வகுப்பு கைதியாக தோழர்களோடு சிறையில் இருந்தேன். கலைஞரின் பக்தன் என்ற கண்மூடித்தனமான மனப்பாங்கால் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களை மேடைகளில் கடுமையாக விமர்சித்தேன். கலைஞருக்காகவே தொண்டர் படையை உருவாக்கினேன். கலைஞர் மீது துரும்பும் விழுவதற்கும் பொறுக்காமல் ராமநாதபுரத்தில் கலைஞர் மீது உளி வீசிய செபாஸ்டினியை பிடித்து நைய புடைத்து காவல்துறையிடம் ஒப்படைத்தேன். கலைஞர் அவர்கள் தம் துணைவியார் தயாளா அம்மாள் அவர்களோடு
மதுரையில் இருந்து சென்னைக்கு பாண்டியன் விரைவு ரயிலில் பயணித்த போது அதிமுக அமைச்சரின் அடாவடித்தனத்தை தடுக்க கலைஞர் பயணித்த பெட்டியில் வாசலில் விடிய விடிய காவல் காத்தேன். 1986ஆம் ஆண்டு புதுடெல்லிக்கு வந்த இலங்கை அதிபர் ஜெயவர்தனேவிடம் விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் இலங்கை தமிழர் பிரச்சினை பற்றி கேட்டபோது எம்ஜிஆர் தான் இலங்கையில் பிரச்சனை ஏற்படுத்துகிறார் என்று பிரதமர் ராஜீவ்காந்தியை பக்கத்தில் வைத்துக் கொண்டே குற்றம் சாட்டினார். மறுநாள் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் பிரதமர் ராஜீவ்காந்தியை பார்த்து கேட்டேன். வெளிநாட்டில் இருந்து வந்த அதிபர் நாம் போடுகின்ற சாப்பாட்டை தின்றுவிட்டு மரியாதையாக போக வேண்டும். தமிழ்நாட்டு முதலமைச்சரை எப்படி குற்றம் சாட்டலாம்? அவருக்கு பக்கத்தில் சிரித்துக் கொண்டு நின்றாரே பிரதமர் ராஜீவ்காந்தி என்று நான் கண்டனம் தெரிவித்த போது காங்கிரஸ் எம்பிக்கள் எழுந்து எம்ஜிஆர் மீது கோபால்சாமிக்கு என்ன திடீர் காதல் என்றனர். தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் எம்ஜிஆரை எதிர்க்கின்றேன். ஆனால் அவர் எங்கள் முதலமைச்சர். ஈழ தமிழர்களை கொலை செய்கின்ற இலங்கை அதிபர் எங்கள் முதல்வரை விமர்சிப்பதை பொறுத்துக்கொள்ள முடியாது என்று சொன்னேன். அதிமுக எம்பிகள் என் கைகளை பற்றி கொண்டு காங்கிரஸ் கூட்டணியால் நாங்கள் வாய் திறக்க முடியவில்லை, ராஜீவ்காந்திக்கு நல்ல சவுக்கடி கொடுத்தீர்கள் என்றனர். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் 9,000 ரூபாய் வருமான வரம்பை திரும்ப பெற்று பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 31% இருந்த இடஒதுக்கீட்டை 50% உயர்த்தி ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டை 68% தமிழ்நாட்டில் ஆக்கி தந்த சமூக நீதியின் காவலராவார். அறிவாசான் தந்தை பெரியார் அவர்களுக்கு 100ஆண்டு விழா எடுத்து ஆண்டு முழுவதும் அரசு விழாவாக கொண்டாடியதோடு பெரியார் அவர்களின் தமிழ் மொழி எழுத்து சீர்திருத்தத்தை தமிழக அரசு ஏற்றதோடு அதற்கான அரசு ஆணையம் பிறப்பித்து எல்லையற்ற புகழை குவித்தவர் எம்ஜிஆர் அவர்கள். மாவட்டந்தோறும் பகுத்தறிவு பகலவனின் நினைவு தூணையும் நிறுவி காட்டினார். 1987 அன்றைய பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை நயவஞ்சகமாக இந்தியாவுக்கு அழைத்து வந்து டெல்லி அசோகா ஹோட்டலில் சிறை வைத்துவிட்டு சிங்கள அரசின் அதிபர் ஜெயவர்தனோடு ஒப்பந்தம் செய்து ஈழத் தமிழர்களுக்கு மன்னிக்க முடியாத துரோகம் செய்தார். அப்போது தலைவர் பிரபாகரன் அவர்களோடு தொலைபேசியில் 33 நிமிடங்கள் பேசிய போது அதிர்ச்சி தந்த பல உண்மைகளை அறிந்தேன். ஓராண்டு கழித்து விடுதலை புலிகளின் யாழ்ப்பாண தளபதி கிட்டு சென்னையில் இருக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் மருத்துவ ஆய்வுக்காக அமெரிக்கா சென்று சென்னை திரும்பி இருக்கின்றார். நீங்கள் ஏன் எம்ஜிஆரையே ஆதரிக்கிறீர்கள்? வருங்காலத்தை கருதி கலைஞரை ஆதரிக்க முன்வாருங்கள் என்றேன். தழுதழுத்த குரலில் கிட்டு சொன்னார், அண்ணே, வயிறு இருக்கே அண்ணே, பொடியன்கள் பட்டினி கிடைக்கின்றார்கள். 3 வேளை சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு 5 ரூபாய் தருகிறோம். முந்த நாள் எம்ஜிஆர் அவர்களை பார்க்க போனேன். அன்று ரூபாய் 25 லட்சம், மறுநாள் 25 லட்சம் கொடுத்து அனுப்பினார். அந்த பணம் இந்த பைகளில் தான் இருக்கின்றது. எங்களுக்கு பொருளாதார உதவி செய்ய கலைஞர் முன் வருவாரா என்று கேட்டார். கண்களில் பொங்கிய கண்ணீரை துடைத்துக் கொண்டு நான் உங்களிடம் பேசியது தவறு என்றேன். மேலும் 5 கோடி தருவதாகவும் எம்ஜிஆர் கூறியிருக்கின்றார் என்றார் கிட்டு. நான் திடுக்கிட்டு போனேன். எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பின் 1989 நடைபெற்ற பொது தேர்தலில் இந்திய அமைதிப்படை இலங்கை தீவில் விடுதலை புலிகள் மீதான தாக்குதலை நிறுத்திக் கொண்டு போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்று முழக்கமிட்ட திமுக தலைமை தேர்தலில் வெற்றி பெற்று கலைஞர் முதலமைச்சரான பின்பு ஆலிவர் ரோடு இல்லத்தில் பேபி சுப்பிரமணியம் உள்ளிட்ட விடுதலை புலிகளின் பிரதிநிதிகளுடன் நாங்கள் முதலமைச்சர் கலைஞரை சந்தித்து இந்திய அரசு போர் நிறுத்தம் அறிவிக்க நீங்கள் தான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நான் கூறியபோது அவர் சொன்ன பதில் எங்கள் தலையில் கல்லை தூக்கி போட்டது. விடுதலை புலிகள் முதலில் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு போரை நிறுத்துகிறோம் என்று அறிவிக்கட்டும், அதற்கு பிறகு பார்க்கலாம் என்றார். உள்ளம் உடைந்தவர்களாக நாங்கள் வெளியே வந்தோம். ஜெமினி மேம்பாலத்திற்கு அருகில் அப்போது இருந்த உட்லண்ட்ஸ் உணவக வளாகத்தில் காரை நிறுத்திவிட்டு ஆலோசித்தோம். திமுகவிற்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே வேற்றுமையையும் வெறுப்பும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதாலும் மரண பூமியில் போராடும் விடுதலை புலிகளையும் தமிழர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகவும் நானே பிரபாகரனை சந்திக்க வன்னிக்காட்டுக்கு புறப்படுகிறேன் என்றேன். அதிர்ச்சியுற்ற புலிகள் உங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும், அதனால் முடியாது என்றனர். நான் சொல்வதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும், தலைவர் பிரபாகரனுக்கு உடனே தகவல் சொல்லுங்கள் என்றேன். அப்படியே தகவல் அனுப்பினார்கள். மறுநாள் காலையில் பேபி சுப்பிரமணியம் வீட்டுக்கு வந்தார். இந்திய இலங்கை இரு நாட்டு கடற்படை ரோந்து சுற்றுகிறது. இந்த நிலைமையில் கோபால்சாமி அண்ணன் வருவது உயிருக்கு ஆபத்தாக முடியும், வரவேண்டாம் என தெரிவிக்க சொன்னார் என்றார். நான் எல்லாவற்றையும் யோசித்துதான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன். கண்டிப்பாக நான் வன்னிக்காட்டுக்கு வந்தே தீருவேன் என்றேன். மறுநாள் பேபி சுப்பிரமணியம் மீண்டும் வீட்டுக்கு வந்தார். அண்ணா, ஏற்பாடுகள் நடக்கின்றன. பிப்ரவரி 6ஆம் தேதி இரவு பட்டுக்கோட்டைக்கு அருகில் பிள்ளையார் திடலில் இருந்து படகில் புறப்படலாம். 3 என்ஜின்கள் பொருத்தப்பட்ட இயந்திர படகை தலைவர் அனுப்பி வைக்கின்றார். வழக்கமாக தலைவருக்கு படகை ஓட்டும் பாலன் தளபதி குமரப்பாவின் அண்ணன், அவரைத்தான் தலைவர் அனுப்பி வைக்கிறார் என்றார். தை அமாவாசை இரவில் நான் 9 விடுதலை புலிகளுடன் படகுகளில் புறப்பட்டேன். மானம் என் மகன் கேட்ட தாலாட்டு, மரணம் அவன் ஆடிய விளையாட்டு என்ற கலைஞரின் கவிதை வரிகளிலேயே குறிப்பிட்டு இந்த கடிதம் உங்கள் கைகளில் கிடைக்கும்போது நான் வன்னிக்காட்டை நோக்கி போய்க் கொண்டிருப்பேன்.
கழகத்திற்கு கடுகு அளவு ஊறு நேராமல் என்னையே பலியிட்டுக் கொள்வேன் என்று நான் எழுதிய கடிதத்தை உயிர் நண்பர் குட்டி என்ற சண்முக சிதம்பரம் கோபாலபுரத்தில் பிப்ரவரி 7ஆம் தேதி காலையில் முதல்வரின் கைகளில் கொடுத்தார். இலங்கை கடற்படையின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு நேரடியாக செல்லாமல் 180 கிலோமீட்டர் சுற்றி வந்து பரந்த நின்ற இடத்தை நெருங்கும்போது கரையில் இருந்து இந்திய அமைதிப்படை எங்கள் படகு மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியது. அதில் நாங்கள் உயிர் தப்பினோம். வன்னிக்காட்டுக்கு சென்று தலைவர் பிரபாகரனை சந்தித்தேன். ஒவ்வொரு நாளும் மணிக்கணக்கில் பேசிக்கொண்டு இருந்தோம். அப்போது இந்திய அமைதிப்படைக்கு தலைமை தாங்கிய தளபதி கல்கத் சென்னை கோபாலபுரம் இல்லத்தில் கலைஞரை சந்தித்த பின் வை கோபால்சாமி இலங்கைக்கு சென்றதற்கும் திமுகவுக்கும் சம்பந்தமில்லை என்று பொதுச் செயலாளர் பேராசிரியர் பெயரால் அறிக்கை விடச் செய்தார் கலைஞர். வன்னிக்காட்டுக்குள் இருந்த நான் இதனை அறிந்தபோது என் இதயம் சுக்கல் சுக்கலாக வெடித்தது. குறிப்பிட்ட நாளில் ஒரு படகு நாயாறு பகுதிக்கு வந்தது என்பதை இந்திய அமைதிப்படை கண்டுபிடித்தது என்று விடுதலை புலிகளின் உளவு பிரிவினர் தலைவர் பிரபாகரன் அவர்களிடம் கூறியிருந்தனர். அப்படியென்றால் குறிப்பிட்ட அந்த பகுதிக்குள் தான் பிரபாகரன் இருப்பார் என்று இந்திய இராணுவத்தினருக்கு துப்பு கொடுக்கின்ற துரோகத்தை திமுக தலைமை விதைத்து விட்டது என்று குமுறினேன். என மனக்குமுறலை என் நாட்குறிப்பில் 6 பக்கங்கள் எழுதியுள்ளேன். கால வரும்போது வெளியிடுவேன். நான் தமிழ்நாட்டுக்கு போக மாட்டேன். கலைஞர் அவர்கள் செய்த இந்த துரோகத்தை சகிக்கவே முடியவில்லை. நான் இங்கேயே உங்களோடு இருப்பது என்று முடிவு செய்து விட்டேன் என்றேன். பூமிக்கடியில் எனக்கு ஒதுக்கப்பட்டு இருந்த நிலவரையின் படிக்கட்டுகளில் ஒரு காலை மேலே உள்ள படிக்கட்டிலும் மற்றொரு காலை அடுத்த படிக்கட்டிலும் வைத்து நின்று கொண்டு தலைவர் பிரபாகரன் அவர்கள் என்னிடம் பேசிய அந்த காட்சி அடிக்கடி என் மனக்கண்ணில் தோன்றிக் கொண்டே இருக்கிறது. நீங்கள் சொல்றது தப்பு அண்ணே. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு போயாக வேண்டும். அங்கே எங்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கின்றன. உங்களை பத்திரமாக தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று பேபி சுப்பிரமணியம் மூலமாக அக்காவுக்கு தகவல் அனுப்பிவிட்டேன். நீங்கள் வந்து இறங்கிய வழியில் 2 நாட்டு கப்பல்களும் நிற்கின்றன. எனவே அந்த வழியாக இப்போது திரும்பி போக முடியாது. எனவே அடர்ந்த காட்டுக்கு ஊடாகத்தான் சென்றாக வேண்டும். முட்கள் உடம்பை கிழிக்கும். ஆனாலும் உங்களை பத்திரமாக வீட்டில் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னார். அன்று இரவு என்னை தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைப்பதற்காக பிரியா விடை கூட்டம் நடைபெற்றது. பிரிகேடியர் பால்ராஜ், தளபதிகள் பானு, வல்வெட்டித்துறை ஜேம்ஸ், பாம்பு அஜித், தலைவரின் பிரதான மெய்காப்பாளர் கடாஃபி உள்ளிட்ட 7 தளபதிகளுடன் மொத்தம் 57 விடுதலை புலிகளை என்னை பாதுகாப்பிற்காக உடன் அனுப்பி வைத்தார். பிரிகேடியர் பால்ராஜ் அவர்கள் தலைமையில்தான் யானை இரவு சமர் நடைபெற்றது. இராணுவ சாகசத்தில் உலகையே திகைக்க வைத்து விடுதலை புலிகள் யானை இரவை கைப்பற்றினர். ஆயிரக்கணக்கான இந்திய இராணுவத்தினர் சுற்றி வளைத்து நிற்கின்றார்கள். அவர்களுடன் மோதல் ஏற்பட்டு புலிகள் பிடிபட்டால் அவர்கள் நச்சு குப்பிகளை கடித்து தங்கள் உயிர்களை மாய்த்துக் கொள்வார்கள். ஆனால் நான் பிடிபட்டால் பிரபாகரன் இருக்கும் இடம் எங்கே என்று கேட்டு என்னை சித்திரவதை செய்வார்கள். அதை என்னால் தாங்கிக் கொள்ள இயலாது. எனவே எனக்கும் ஒரு நச்சு குப்பியை கொடுங்கள் என்று கேட்டேன். முதலில் பிரபாகரன் மறுத்தார். அப்படி ஒரு அபாயம் நேர விட மாட்டோம் என்றார். ஒருவேளை நடந்துவிட்டால் என்ன ஆவது, மறுக்காதீர்கள், எனக்கும் ஒரு நச்சு குப்பியை கொடுங்கள் என்றேன். தலைவர் பிரபாகரன் அவர்கள் தன் கழுத்தில் எப்போதும் 2 சைனடு குப்பிகளை இணைத்து கட்டியிருப்பார். அப்படி தன் கழுத்தில் இருந்த சைனடு குப்பிகளுள் ஒன்றை தனியாக பிரித்து பொட்டு அம்மானிடம் பொருத்தமான ஒரு கயிறு கொண்டு வரச் சொல்லி அதில் அந்த குப்பியை கட்டி என் கழுத்தில் அவரை அணிவித்தார். அந்த நச்சு குப்பியை இன்றைக்கும் பத்திரமாக வைத்திருக்கிறேன். முதல் நாள் இரவிலேயே முதலமைச்சர் கலைஞருக்கு தன் கைப்பட விடுதலை புலிகள் லெட்டர் பேடில் 3 பக்கங்கள் அளவில் ஒரு கடிதம் எழுதி கொடுத்தார். அதில் மரணத்திற்கு அஞ்சாமல் உயிரை துச்சமாக கருதி வன்னிக்காட்டுக்குள் வந்து அண்ணன் வை கோபால்சாமி அவர்கள் என்னை சந்தித்ததை நினைக்கையில் தமிழ் இனத்தின் மீது அவர் கொண்டுள்ள பற்றுதலை கருதி நான் 1000 முறை இறக்கலாம் என்ற மனத்தும்பு எனக்கு ஏற்பட்டது என்று அதில் குறிப்பிட்டிருந்தார். இந்த கடிதத்தை கலைஞரிடம் கொடுத்தபோது கடிதத்தை படித்துவிட்டு தன்னை பற்றி புகழவில்லையே என்ற ஆத்திரத்தில் கலைஞர் அவர்கள் என்னிடம் வெறுப்பாக பேசினார். நான் தமிழகம் வந்து சென்னை சேர்ந்த பின் அன்று இரவு என்னை சந்தித்த கடல் புலிகளின் தலைவர் தளபதி சூசை அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு போய் ஒரு ஜெராக்ஸ் காப்பியுடன் திருப்பி கொடுத்தார். 27 ஆண்டுகள் இந்த கடிதத்தை வெளியிடாமல் ரகசியத்தை பாதுகாத்த நான் 2016 செப்டம்பர் 15 திருச்சியில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாள் விழா மாநாட்டில்தான் அந்த கடிதத்தை நான் வெளியிட்டேன். வன்னிக்காட்டில் தலைவர் பிரபாகரன் என்னிடம் சொன்ன பல செய்திகளை அறிந்த பொழுது எம்ஜிஆர் என்ற மாமனிதரை என் உள்ளம் பூஜித்து ஆராதனை செய்தது. முதலாக நானும் பாலசிங்கமும் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களை சந்தித்து உதவி கேட்டபோது 10 லட்சம் ரூபாய் தருவார் என்று எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் 2 கோடி ரூபாய் தருகிறேன் என்று சொன்னபோது எனக்கு தலை சுற்றியது என்றார். இந்திரா காந்தி அம்மையார் மறைவுக்கு பின் பிரதமர் ராஜீவ்காந்தி காலத்தில் நிதி உதவி தருகிறோம் என டெல்லிக்கு வரவழைத்து இந்திய அரசு எங்களை ஏமாற்றிவிட்டது என்று அன்றைக்கு டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் தங்கியிருந்த முதல்வர் எம்ஜிஆரிடம் கூறியபோது, ஏன் கவலைப்படுகின்றீர்கள், அதைவிட அதிகமாக நான் தருகிறேன் என்று கூறிவிட்டு டெல்லி நிகழ்ச்சியை ரத்து செய்துவிட்டு முதல்வர் எம்ஜிஆர் சென்னை திரும்பினார். ஈழ தமிழர் புனராய்வு கழகத்திற்கு தருகிறோம் என்று வெளிப்படையாக காசோலை மூலம் 4 கோடி ரூபாய் கொடுத்தார்.
போரில் காயப்பட்ட புலிகளுக்கு மதுரையில் தனியாக ஒரு மருத்துவமனையை ஏற்படுத்தி மருத்துவ சிகிச்சைகள் அளித்தார். ஆயுத பற்றாக்குறையால் நாங்கள் தவித்த போது ஒரு பேருதவியும் செய்தார். 1986ஆம் ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை பிரதமர் ராஜீவ் செய்த பிறகு டெல்லியில் இருந்து என்னை சென்னைக்கு அழைத்து வந்தவுடன் முதல்வர் எம்ஜிஆரை சந்திக்க வேண்டும் என்று வற்புறுத்தியதன் பேரில் போய் பார்த்தேன். எம்ஜிஆர் அவர்கள் என்னை கட்டிப்பிடித்துக் கொண்டு அழுதார். இந்த ஒப்பந்தத்துக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை என்று கூறினார் என்றார். இதையெல்லாம் கேட்ட பின்னர் சுதந்திர தமிழ் ஈழ தேசம் அமைவதற்கு ஆயுத களம் அமைத்துக் கொடுத்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்பதை உணர்ந்தேன். அதன் பின்னர் மேடைகளில் எம்ஜிஆர் அவர்கள் விமர்சிப்பதை அடியோடு நிறுத்திக் கொண்டேன். இதைவிட இன்னும் அதிகமாக எம்ஜிஆர் அவர்கள் மீது எனக்கு வானளவு மரியாதை ஏற்பட்டதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மீண்டும் மருத்துவ ஆய்வுக்காக அமெரிக்காவில் புரூக்ளின் மருத்துவமனையில் இருந்தபோது பிரதமர் ராஜீவ்காந்தி அமெரிக்காவில் பால்டிபோர் நகருக்கு சென்றார். அங்கிருந்த தன்னை பார்க்க பிரதமர் வருவார் என்று எதிர்பார்த்து இலங்கையில் விடுதலை புலிகளுடன் இந்திய அரசு போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை தயாரிக்க செய்து காத்திருந்தார். ஆனால் பிரதமர் ராஜீவ்காந்தி புரூக்ளினுக்கு செல்லவில்லை. அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ்ஷுக்கும் மிகவும் வேண்டியவரான டென்னிஸ் வீரர் விஜய் அமர்தராஜ் இருந்ததால் அந்த கோரிக்கை கடிதத்தை அவர் மூலம் பிரதமர் ராஜீவ்காந்திக்கு அனுப்ப ஏற்பாடு செய்தார். இதனை கூறியவர் அமெரிக்காவில் தமிழ்நாடு பவுண்டேஷன் தலைவராக ஒரு காலகட்டத்தில் பதவி வகித்தார் பழனி பெரியசாமி அவர்கள். புரூக்ளின் மருத்துவமனையில் எம்ஜிஆர் இருந்தபோது அவருக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருந்தார். பின்னர் அவருக்கு தொழில் அமைச்சர் பதவி கொடுக்க எம்ஜிஆர் முன்வந்தபோது பழனி பெரியசாமி மறுத்தார் என்ற உண்மையும் எனக்கு தெரியும்.